இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியப்படாத உண்மைகள், இவைகளை அழகு தமிழில் தொகுத்து நமக்காக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்கள் குறித்து நிறைய ஆய்வுகளை செய்திருக்கிற ஆய்வாளர் முனைவர் சரவணன் அவர்கள் தன் நூல் ஒன்றில் திராவிட இயக்கத்தின் வேர் வள்ளலார்தான் என்று எழுதியிருக்கிறார். இது ஆய்வுக்கு உரியதாக இருக்கிறது. வாழையடி வாழையன என்னும் ஒரு நூலில் முதல் கட்டுரையாக இது அமைந்திருக்கிறது. அருட்பா மருட்பா குறித்தெல்லாம் சரவணன் அவர்கள் திரட்டி தந்திருக்கிற தகவல் மிக பெரியது என்பதை நாம் அறிவோம். எனவே வள்ளலாரை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஆய்வாளர் சரவணன் இந்த நூலின் முதல் கட்டுரை வள்ளலார் திராவிட இயக்கத்தின் வேர் என்று குறித்திருக்கிறார். பொதுவாக நாம் அறிந்த வரையில் வள்ளலார் ஆன்மீகத்துறை சார்ந்தவர். திராவிட இயக்கம் ஓர் பகுத்தறிவு இயக்கம். எனவே ஆன்மீகமும் பகுத்தறிவும் எந்த புள்ளியில் சந்திக்கின்றன என்று ஒரு கேள்வி எழுகிறது. திராவிட இயக்கத்தை பொறுத்தளவு அதனை வெறும் பகுத்தறிவு இயக்கம் என்று மட்டும் கூறி சுருக்கிவிட முடியாது. அடிப்படையில் அது ஒரு சமூக நீதி இயக்கம், சமத்துவத்துக்கான இயக்கம், அதே நேரத்தில் அது ஓர் அறிவியக்கமும் கூட. எனவே மானம் அறிவு என்னும் இரண்டினையும் உயர்த்தி பிடிக்க எழுந்த அந்த இயக்கம் அதனுடைய வேர் எப்படி வள்ளலாரிடத்திலே இருக்கிறது என்பதை ஒரு 10 பக்க கட்டுரையில் நல்ல சான்றுகளோடு சரவணன் விளக்கியிருக்கிறார். நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் தந்தை பெரியார் அவர்கள் புராணங்களை, இதிகாசங்களை, பக்தி இலக்கியங்களை எல்லாம் சாடியிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் அவர் ராமலிங்க அடிகளாரை சாடி எழுதியதில்லை என்பதோடு மட்டுமில்லாமல் ராமலிங்கரை புகழ்ந்தும் பெரியார் பல இடங்களில் எழுதியிருக்கிறார். மிக நீண்ட நாட்களுக்கு முன்பாக, சரியாக சொன்னால் 1935ஆம் ஆண்டே ராமலிங்க சுவாமிகள் பாடல் திரட்டு என்னும் ஒரு நூலை அன்றைக்கு இருந்த சுயமரியாதை இயக்க தொடர்பில் அது வெளிவந்திருக்கிறது. எண்ணி பார்த்தால் அந்த பெயரே வள்ளலார் மீது பெரியார் கொண்டிருக்கிற மதிப்பை காட்டுகிறது. ராமலிங்க சுவாமிகள் பாடல் திரட்டு, ராமலிங்கர் பாடல் திரட்டு என்று கூட இல்லை. சாமிகளையெல்லாம் நம்பாத திராவிடர் கழகம் அந்த புத்தகத்திற்கு ராமலிங்க சுவாமிகள் பாடல் திரட்டு என்று பெயர் வைத்திருக்கிறது. பெரியாரினுடைய வரலாற்றை அறிந்தவர்கள் நன்றாகவே அறிவார்கள். அவர் குன்றக்குடி அடிகளாரை ஸ்ரீ மகா சந்நிதானம் என்றே அழைப்பார். எப்படி சன்னிதானத்திலே எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே என்றால், இருக்கட்டும், பார்ப்பனர் அல்லாத ஒருவர் இப்படி பெரிய இடத்தில் இருக்கிறார் என்றால் நாம் ஆதரிக்காமல் வேறு யார் ஆதரிப்பது? நாமே போற்றவில்லை என்றால் வேறு யார் போற்றுவார்கள் என்று கேட்டு குரு மகா சந்நிதானம் என்றுதான் குன்றக்குடி அடிகளாரை ஐயா சொல்லுவார். அப்படித்தான் ராமலிங்க சுவாமிகள் பாடல் திரட்டு 35லேயே வெளியாகி இருக்கிறது. அதற்கு பின் தொடர்ந்து பார்த்தால் பெரியாரை பின்பற்றியவர்களும் கூட ராமலிங்கரை உயர்வாகவே பல இடங்களில் எழுதியிருக்கிறார்கள். அது புரட்சி கவிஞர் பாரதிதாசனானாலும் சரி, குத்தூசி குருசாமியாரானாலும் சரி, சாமி சிதம்பரனாரானாலும் சரி, அவர்கள் வள்ளலாரை உயர்த்தி பிடித்திருக்கிற இடங்களையெல்லாம் தன் கட்டுரையில் சரவணன் எடுத்து காட்டுகிறார். இவை எல்லாவற்றையும் தாண்டி குடியரசு ஏட்டில் 1947 அக்டோபரிலும் 1948 மே மாதத்திலும் ஐயா பெரியார் அவர்கள் வள்ளலாரை எடுத்துக்காட்டி அவருடைய மேற்கோளாக அவருடைய எழுத்துக்களையும் காட்டி எழுதியிருக்கிறார். இது ஒரு வியப்பான செய்தி. காரணம், பெரியார் எப்போதும் மேற்கோள்களை மிகுதியாக காட்டுவதில்லை. அவருடைய கருத்தை எழுதி கொண்டு போவாரே தவிர இந்த புத்தகத்தில் இவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று மேற்கோள் காட்டுவது அவருடைய இயல்பில்லை. அந்த இயல்புக்கு மாறாக வள்ளலாரினுடைய ஒரு நீண்ட பத்தியை எடுத்து மேற்கோளாக 47 அக்டோபரில் குடியரசு இதழில் அவர் காட்டியிருக்கிறார். அதை சரவணன் அப்படியே அந்த மேற்கோளை எடுத்து தருகிறார். என்ன காரணம்? ஆன்மீகத்துறையில் இருந்த வள்ளலாரை பெரியார் போற்றுவதற்கும் வள்ளலாரிடமிருந்து திராவிட இயக்கம் தன் வேரை எடுத்து கொள்வதற்கும் என்ன காரணம் இருக்க முடியும் என்றால், வள்ளலாரினுடைய தொடக்க நிலை என்பது
அல்லது அவருடைய இறுதி நாட்களுக்கு முந்திய கட்டம் வரையில் அவருடைய நிலை என்பது ஒரு சைவ சமய பக்தராக அவர் இருந்தார் என்பதுதான். ஆனால் அதிலிருந்து விலகி சமயங்களை கடந்த ஒரு எல்லையற்ற பரம்பொருள் என்கிற அந்த ஓர் இறை தத்துவத்திலே மட்டும் நம்பிக்கை கொண்டிருந்தவராக வள்ளலார் மாறினார். அது மட்டுமில்லாமல் இந்த சாதி சமயங்களை, சாத்திரங்களை, புராண இதிகாசங்களை, மனிதர்களில் உயர்வு தாழ்வு கற்பிக்கின்ற அந்த கற்பிதங்களையெல்லாம் வள்ளலார் மிக கடுமையாக தன் பாடல்களில், தன் இறுதி நாள்களில் எதிர்த்தார். அதுதான் திராவிட இயக்கத்தின் வேறாகவும் இருக்கலாம். அதன் காரணமாகத்தான் ஆன்மீக நூல்களையெல்லாம் சாடிய தந்தை பெரியார் வள்ளலாரை பாராட்டியும் இருக்கலாம். முறையீடு என்கிற அந்த பகுதியில் வள்ளலார் மிக அழுத்தமாக நான் பலவற்றை அறியேன், மருந்தறியேன், மணி அறியேன், மந்திரம் ஒன்றறியேன் என்று தொடங்குகிற போது இந்த வரிகளை கேட்கிற போதே நமக்கு நம் காதுகளில் ஒரு திரைப்பட பாடல், புகழ்பெற்ற திரைப்பட பாடல் காதுகளில் ஒலிக்கலாம். மருந்தறியேன், மணி அறியேன், மந்திரம் ஒன்றறியேன் என்று மதியறியேன் என்று அந்த பாடல் வரும். அப்படி வருகிற போது வள்ளலார் என்ன சொல்லுகிறார் என்றால், சாதி மதம் சமயம் எனும் சங்கடம் விட்டறியேன், அதனை சங்கடம் என்று தான் அவர் சொல்லுகிறார். சாதி மதம் சமயம் எனும் சங்கடம் விட்டறியேன், சாத்திரச்சேர் ஆடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன். சாத்திரங்களையும் அந்த சடங்குகளையும் கூட அவைகளெல்லாம் சாத்திரச்சேர் ஆடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன், ஆதி அந்தம் அறியேன், அலைகடல் அறியா கடல் போல் ஆனந்த போகமும் அமர்ந்திட அறியேன் என்று வள்ளலார் பாடுகிறார். அதுவும் வள்ளலார் காட்டுகிற அந்த எடுத்துக்காட்டு இருக்கிறது பாருங்கள். அலை அறியா கடல் என்கிறார். கடலின் ஓரத்திலே தான் அலைகள் இருக்கின்றன. ஆனாலும் நடுக்கடலுக்கு அலை தெரியாது. அலை அறியா கடல் போல் நான் எந்தவித சலனமும் இல்லாமல் நிறைவாக இருக்க கற்றுக்கொள்ளவில்லையே. இந்த சாதி சமயங்களில், இந்த சஞ்சலங்களில், சாத்திரச் சேரில் இன்னமும் அவற்றுள் நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன், விடவில்லையே என்று எழுதுகிறார். இவற்றையெல்லாம் கணக்கிலே வைத்து கொண்டுதான் பெரியார், நீங்கள் ராமலிங்கருக்கெல்லாம் ராமகிருஷ்ணர் போன்ற வங்கத்து ஞானிகளையெல்லாம் போற்றுகிறீர்களே தமிழர்களே, ராமகிருஷ்ணரை போற்றுகிற நீங்கள் ஏன் ராமலிங்கரை போற்றுவதில்லை என்று கேட்கிறார். அதனாலே தான் ஐயாவின் இந்த தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு கவிஞர் சுரதா பிற்காலத்திலே பாடுகிறார், வங்கத்து ஞானிகளுக்கு சிலைகள் இங்கே, வடலூரார் போன்றார்க்கு சிலைகள் எங்கே என்று கேட்கிறார். எனவே இவைகளையெல்லாம் பார்க்கிற போது திராவிட இயக்கத்தின் வேர் வள்ளலார் ராமலிங்கர் அவர்களிடத்திலேயும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னும் சரவணன் கட்டுரை நாம் மீண்டும் மீண்டும் ஆய்வுக்கு உரியதாக எடுத்துக்கொள்ள தக்கதாகவே இருக்கிறது.